வேலை வாங்கி தருவதாக கூறி 11 கோடி ரூபாய் வரை ஏமாற்றிய நபரை அடித்துக் கொன்ற கிருஷ்ணகிரி மாவட்ட ஊத்தங்கரை அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நினைக்கிறார் எமது செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். தகவல்கள் என பகிரலாம். நிச்சயமாக ஊத்தங்கரை அடுத்து உள்ள திப்பம்பட்டியில் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய கணேசன் என்பவர் தன்னுடைய நண்பன் சென்னையில் 28 வருடங்களாக வசித்து வருகிறார். அவர் பெயர் வெங்கடேசன். இவரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக சுமார் 11 கோடி ரூபாய் தந்து பல மாதங்கள் ஆகியும் பணத்தை திருப்பி தராத சூழ்நிலையில் அவரை பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார். இருந்தும் அவர் பணம் தர மறுத்த நிலையில் வெங்கடேசனும் மற்றும் அவரது மனைவி லட்சுமி இவர்கள் 4ஆம் தேதி சென்னையில் இருந்து பொள்ளாச்சியில் உள்ள தன்னுடைய நிலத்திற்கு சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த தகவலை அறிந்த கணேசன் மற்றும் அவரது நண்பன் நித்யானந்தர், விக்னேஷ் ஆகிய மூவரும் சேலத்தின் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது தன்னுடைய வாகனத்தை வழிமறித்து ஊத்தங்கரையில் உள்ள தன்னுடைய அண்ணன் குமரேசனுடைய கல்குவாரியில் அவரை அழைத்து வந்து மிரட்டியுள்ளார். இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மனைவி வெங்கடேசனுடைய மனைவி லட்சுமி அவர்களிடம் 2 நாள் நேரம் கேட்டு 2 நாட்குள் என்னுடைய 11 கோடி ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும் என்று மிரட்டியுள்ளார்.